சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று மிகப்பெரிய ராஜ யோகம் பெறப்போகும் 5 ராசிக்காரர்கள் மற்றும் 7 நட்சத்திரக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று சில கிரகங்களின் யோக பார்வையால் ஒரு 5 ராசிக்காரர்களுக்கும் கால புருஷ தத்துவத்தின்படி 27 நட்சத்திரங்களில் 7 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிவபெருமானின் அருட்பார்வை யோக பார்வை கிடைக்க போகின்றது. அது மட்டும் இல்ல, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று இரவு 4 கால பூஜைகளையும் கலந்து கொண்டு உங்கள் முதுகு தண்டுவடம் செங்குத்தாக இருக்க வேண்டும். அப்படி தியான நிலையில் அமர்ந்து சிவபெருமானை மனதார வழிபாடு செய்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று மனதார அந்த தெய்வத்திடம் வணங்குங்கள். அது மட்டும் இல்ல, தேன் தானம் செய்யுங்கள், அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். இந்த மகா சிவராத்திரியில நம் உடலையும் மனதையும் தூய்மையாக்கும் ஒரே ஒரு மந்திரம் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு 108 முறை 1008 முறை சொல்லிக்கொண்டே இருங்கள். கண்டிப்பா அந்த சிவபெருமானின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும். இப்ப 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி என்று ஒரு ஜாக்பாட் அடிக்கப்போகுது. அதாவது தொழிலில் இதுவரை இருந்து வந்த இழுவை நிலைகள் மாறப்போகின்றது. தொழில் அபிவிருத்தியாக போகின்றது. தொழிலில் இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகின்றது. இரண்டாவது ராசிக்காரர் கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்கள் அவர்கள் தொழில் செய்கிற இடத்துல ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். வேறு வேலைக்கு போகலாமா, இந்த வேலையில் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு நிலையில தான் கன்னி ராசிக்காரர்கள் இருப்பீங்க. அந்த நிலை மாறப்போகின்றது. உங்களுக்கு அந்த சிவபெருமானின் அனுகிரகத்தால் தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகின்றது. வேலை மாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் நல்ல வேலை கிடைக்க போகின்றது. மூன்றாவது ராசிக்காரர் கும்ப ராசிக்காரர். கும்ப ராசிக்காரர் இயற்கையாகவே சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிச்ச ராசிகள்ல கும்ப ராசிக்காரரும் இருக்கார்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை மற்றும் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள். நான்காவது ராசிக்காரர் ரிஷபம் ராசிக்காரர். ரிஷப ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மேன்மையடைய போகின்றது. உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்க போகின்றது. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகின்றது. ஐந்தாவது ராசிக்காரர் விருச்சக ராசிக்காரர். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகின்றது. அது மட்டும் இல்ல, ஒரு அதிரடியான புதிய திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகின்றது. இப்படி உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியவை உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்கள். வாயில்லாத ஜீவன்களுக்கு, பசுவிற்கு மற்றும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்யும் போது சிவபெருமானின் பரிபூரண அருள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இப்ப 27 நட்சத்திரங்கள்ல ஒரு 7 நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே யோகமான பலன்கள் கிடைக்க போகின்றது. அதுல முதல் நட்சத்திரக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்த வாகனம், சொந்த வீடு அமைய போகின்றது. வெளிநாடு யோகம் கிடைக்க போகின்றது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரப் போகின்றது. அடுத்த நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம் யோகம் ஏற்பட போகின்றது. தொழிலில் அதீத லாபம் ஏற்பட போகின்றது. உங்கள் மனக்கவலை நீங்க போகின்றது. மூன்றாவது நட்சத்திரக்காரர் சதயம் நட்சத்திரக்காரர். தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. சிவபெருமானின் அருள் உங்களுக்கு சிறப்பாகவே இருப்பதனால இந்த 4 கால பூஜையில, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்படும் 4ஆம் கால பூஜையில சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். நான்காவது நட்சத்திரக்காரர்கள் மகம் நட்சத்திரக்காரர்கள். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்பவே சிறந்த மாதமாகவே அவர்களுக்கு அமையும். உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட போகின்றது. அடுத்த நட்சத்திரக்காரர்கள் மூலம் நட்சத்திரக்காரர். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு புதையல் யோகம் ஏற்பட போகின்றது. ஒரு 3ஆம் நபர் மூலம் ஒரு தொழிலையோ இல்ல உங்க குடும்பத்திலேயோ ஒரு 3ஆம் நபர் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நல்ல வாய்ப்பும் கிடைக்க போகின்றது.
6வது நட்சத்திரக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை அவர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த துன்பங்கள் விலகப் போகின்றது. மகிழ்ச்சி பெருகப் போகின்றது. இறுதியாக 7வது நட்சத்திரக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரக்காரர். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே சிவனின் அனுக்கிரகம் நிறைவாக இருக்கின்றது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இதுதான்டா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகின்றது. மற்ற ராசிக்காரர், மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சிவனின் அனுக்கிரகம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சிவபெருமானை அன்றாடம் நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அதுவும் மகா சிவராத்திரி அன்று மனதார வழிபாடு செய்யுங்கள். கட்டாயம் சிவபெருமானின் அனுக்கிரகம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணி ஓம் நம சிவாய அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.